ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் என்றும், புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு என்றும் பலரும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். பலரும் அதை கடைபிடித்து தான் வருகிறார்கள். அதையும் தாண்டி ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் சொல்ல வேண்டிய, அதாவது செல்ல வேண்டிய கோவிலும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயக பெருமான் காரிய தடையை நீக்கக்கூடியவர் என்று நம் அனைவருக்குமே தெரியும். மேலும் அவர் எளிமையான தெய்வமாகவும் கருதப்படுகிறார். அப்படி விநாயக பெருமானுக்குரிய சிறப்புகளை கொண்டவராக திகழ்பவர்தான் ஆஞ்சநேயர். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் செல்லுங்கள். அவ்வாறு செல்லும் போது ஆஞ்சநேயருக்கு வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக லட்டு என்பது ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டுவை வாங்கி சென்று ஆஞ்சநேயருக்கு படைத்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு அந்த லட்டுவை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். இந்த முறையில் வழிபாடு செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு தேவைப்படுகிற எண்ணெயை வாங்கி தானமாக கூட தரலாம். இந்த முறையில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இயலாத பட்சத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டிலேயும் எளிமையான முறையில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயரின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய கிண்ணத்தில், சுத்தமான கிண்ணத்தில் வெண்ணெயை வைத்து தெய்வங்களுக்கு முன்பாக வைத்து விட வேண்டும். பிறகு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இப்போது ஆஞ்சநேயரை மனதார நினைத்து உங்களுடைய கஷ்டங்களும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி ஞாயிற்றுக்கிழமையன்று நாம் வேண்டும் போது ஆஞ்சநேயரின் அருளால் நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு இந்த வெண்ணெயை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பிரசாதமாக தரலாம் அல்லது சமைப்பதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த கோவிலுக்கு சென்று இந்த கடவுளை வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் விலகச் செய்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.